நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் அதிக முதலீடு செய்வதற்காக முன்னணி மென்பொருள் நிறுவனமான Oracle சுமார் 30,000 ஊழியர்களை பணிநீக்கம் செய்ய திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன. அந்த நிறுவனத்தின் AI தரவு மையங்களை விரிவுபடுத்துவதற்கு தேவையான நிதியை திரட்டுவதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக கூறப்படுகிறது. அமெரிக்க வங்கிகள் Oracleன் பெரிய அளவிலான AI விரிவாக்க திட்டங்களுக்கு நிதி வழங்குவதை குறைத்துக் கொண்டதால் மூலதனத்தை பெற நிறுவனம் தனது செலவுகளை குறைக்க முடிவு செய்துள்ளது. இந்த 30,000 ஊழியர்களின் பணிநீக்கத்தின் மூலம் மட்டும் நிறுவனத்திற்கு சுமார் $8 பில்லியன் முதல் $10 பில்லியன் வரை பணம் மிச்சமாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. நிதி திரட்டுவதற்காக தனது மருத்துவ மென்பொருள் நிறுவனமான செர்னர் உள்ளிட்ட சில வணிக பிரிவுகளை விற்பனை செய்யவும் Oracle பரிசீலித்து வருகிறது. செர்னரை 2022ஆம் ஆண்டில் $28.3 பில்லியன் வாங்கியது என்பதும் குறிப்பிடத்தக்கது. Oracle நிறுவனத்தில் பணிநீக்கம் செய்யப்பட்டால் அது அந்நிறுவனத்தின் சமீபத்திய வரலாற்றில் மிகப்பெரிய பணிநீக்கமாக இருக்கும். முன்னதாக 2025ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் $1.6 பில்லியன் மதிப்பிலான மறுசீரமைப்பு திட்டத்தின் ஒரு பகுதியாக அந்நிறுவனம் சுமார் 10,000 வேலைகளை குறைத்தது. மேலும் தற்போதைய பணிநீக்கம் குறித்தான இந்த தகவல்கள் முதலீட்டு வங்கியான TD Cowen அறிக்கையின் அடிப்படையில் வெளியாகியிருக்கிறது. இருப்பினும் இதுகுறித்து Oracle நிறுவனம் இதுவரை அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எதையும் வெளியிடவில்லை.